எல்லாருக்கும் ஹாய். என்னோட பேர் இர்ஃபான். இந்த வீடியோல நம்ம டைரக்டர் வெற்றிமாறனோட 3டி ஹெட்ட வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். ஸோ என்கிட்ட 3 இமேஜ் இருக்கு. ஒண்ணு ஃப்ரண்ட் ஃபேஸிங்கு, அப்புறம் ரைட் சைட்ல திரும்பி இருக்கிற மாரி, இன்னொன்னு வந்து லெஃப்ட் சைட்ல திரும்பி இருக்கிற மாரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, செல்ஃபி டூ 3டில ஃப்ரண்ட் ஃபேஸிங்க வந்துட்டு அப்லோட் பண்ணி ஒரு பேஸ் மாடல வந்து ஜெனரேட் பண்ணிக்க போறோம். ஸோ இந்த 3 இமேஜ வந்துட்டு நான் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் செல்ஃபி டூ 3டி போயிட்டு அதில ஃப்ரண்ட் இமேஜ வந்துட்டு குடுக்குறேன். இது நமக்கு வந்து ஒரு பேஸ் 3டி மாடல வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்ல பார்த்தா பியர்டு இல்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பிளெண்டர்ல போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ வந்துட்டு இத எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நான் பிளெண்டர்ல இம்போர்ட் பண்றேன். ஸோ டிராக் பண்ணி பிளெண்டர்ல போட்டுறலாம். இம்போர்ட் குடுத்துறலாம். ஸோ இம்போர்ட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம மாடல வந்து ஃபிளிப் பண்ணணும். ஏன்னா செல்ஃபி டூ 3லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது ஃபிளிப் ஆயிரும். ஸோ மிரர்ல போயிட்டு எக்ஸ் குளோபல வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷேடர் டேப்ல போயிட்டு நம்ம இந்த பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப்ப வந்துட்டு எமிஷனா சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் எமிஷன சர்ச் பண்ணிட்டு சர்ஃபேஸில் கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த பிளெண்டரில் இருக்கிற எந்த ஷேடோவும் அது மேலே விழாது. டைரெக்டாக நம்ம டெக்ஸ்சரில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் இங்கே விழும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா பியர்டு எதுவும் இருக்காது. அந்த டெக்ஸ்சரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு 2 இமேஜ் வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு இங்கே போட்டு அந்த டெக்ஸ்சரை வந்து இந்த மாடல் மேலே அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் டெக்ஸ்சர் பெயிண்டில் வந்துட்டு அந்த சைடு போஸை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சைடை செலக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேப் போயிருங்க. இதில் வந்து டெக்ஸ்சர்க்குள்ளே போயிட்டு இதை வந்து ஸ்டென்சில்னு மாற்றிடுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 2யும் ஒரே மாதிரி அலைன் பண்ணிவிட்டு அது மேலே பெயிண்ட் பண்ணணும். ஸோ அலைன் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணால் அந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸ்சர் வந்து 3டி மாடல் மேலே அப்ளை ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டு இதில் வந்துட்டு அந்த ஹேர் லைனை வந்துட்டு நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் கரெக்டாக வச்சு அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கலர் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் நம்ம பெயிண்ட் பண்ண இடத்துல. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த டெக்ஸ்சர வந்து செப்பரேட்டா சேவ் பண்ணிட்டு, அந்த கலர் கரெக்ஷன வந்துட்டு Photoshopல பண்ண போறோம். ஸோ அப்போ நான் வந்துட்டு அத சேவ் பண்ணிட்டேன். இத வந்து நான் Photoshopல ட்ராக் பண்ணி போட்டு, அதோட இப்போ நம்ம 2, 3 சைட்ல இருந்து பெயிண்ட் பண்ணனால அது வேற வேற கலர்ல இருக்கு. நம்ம எல்லாத்தையும் ஒரே மாரி, ஒரே கலர்ல இருக்கிற மாரி அத பிளெண்ட் பண்ணணும். இப்போ ஓரளவுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். இத எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, நம்ம பிளெண்டர்ல வந்துட்டு அந்த டெக்ஸ்சர வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிருவோம். ஸோ நான் வந்துட்டு இந்த எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பிளெண்டர்ல போயிட்டு நம்ம டெக்ஸ்சர வந்து மாத்திரலாம். ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணது. இப்போ இப்போ வந்து நான் அத மாத்தி காட்டுறேன். ஸோ டெக்ஸ்சர் போயிட்டு, மெட்டீரியல் டேப் போயிட்டு, இதில வந்து பேஸ் கலர் இருக்கும். அதில போய் இந்த ஃபோல்டர் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து அந்த புது இமேஜ சூஸ் பண்ணிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கலர் கரெக்ஷன்லாம் எல்லாமே கரெக்ட்டா வந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேர் வைக்கணும். ஹேர் பார்ட்டிகிள்ஸு. அதுக்கு வந்துட்டு நம்ம எடிட் மோட் போயிரலாம் ஃபர்ஸ்ட்டு. எடிட் மோட் போயிட்டு, நைஃப் டூல வச்சுட்டு எங்கெல்லாம் முடி வேணுமோ அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அந்த எங்கெல்லாம் முடி வேணுமோ அந்த இடத்த மட்டும் தனியா ஒரு ஆப்ஜெக்ட்டா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அது மேல வந்துட்டு ஹேர் பார்ட்டிகிள்ஸ் போயிட்டு ஹேர் வச்சிரலாம். ஸோ இப்போ முடிய பார்த்துக்கலாம். முடி வந்து சுருட்ட முடியா இருக்குது. இப்போ நம்ம அதே மாரி இங்க வந்துட்டு சுருட்ட முடி வைக்கணும். இப்போ நம்ம அந்த கோம்ப் டூல வச்சுட்டு அதே மாரி முடிய வந்து கோம்ப் பண்ணிக்கலாம்.
இப்போது ஹேர் ஓகே. நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, பியர்டு வந்துட்டு அதே மாரி பண்ணணும். ஸோ பியர்டுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இப்போது ஹேருக்கு எப்படி நமக்கு தனியா அத எங்கே வேணுமோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்தோம். அதே மாரி பியர்டுக்கு வந்துட்டு அதே மாரி நம்ம எங்கெங்கே வேணுமோ கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இங்கே கட் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்கின்ன வந்துட்டு தொட்டுறக்கூடாது. அத தொட்டா வந்துட்டு முடி வந்து ஸ்கின் கலர்ல மாறிரும். ஸோ அதனால அந்த பியர்டுக்குள்ள நமக்கு வந்துட்டு முடி எங்கெல்லாம் நீளமா இருக்குமோ அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபுல் பியர்ட செலக்ட் பண்ணல. எங்கெங்கெல்லாம் எனக்கு முடி நீளமா வேணுமோ அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த பியர்டுக்கு வந்துட்டு ஹேர் பார்ட்டிகல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு அந்த பியர்ட செலக்ட் பண்ணிட்டு, நம்ம வந்து அதே மாரி ஹேர் பார்ட்டிகல்ஸ் போயிட்டு ஹேரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடில் வந்துட்டு ஹேர் பார்ட்டிகல்ஸில் ப்ளஸ் கொடுங்க. இதில் ஹேர் கொடுங்க. இப்போ அதே மாரி இப்போ நம்ம ஹேரை கோம்ப் பண்ண மாரியே பியர்டையும் வந்துட்டு கோம்ப் பண்ணணும். இதே மாரி உங்களோட ஹெட்டை வந்துட்டு 3Dல பண்ணணுன்னா மைனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஹெட்டை வந்து 3Dல பண்ணுறேன்.